வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்வடைகிறேன். இலங்கையில் தொடரும் சிறைச்சாலைகள் வன்முறை, பல உயிர்கள் பலி, துப்பாக்கிச்சூடு, கண்ணீர் புகைக்குண்டு தாக்குதல். நீதி நிலைநாட்டப்படுமா? இந்த அழகிய தீவில் என்னதான் நடக்கிறது? உச்சகட்ட பதட்டம், அடுத்தடுத்து சிறைச்சாலைகள் வெடிக்கும் வன்முறை, இருவர் பலி. நீதியமைச்சரின் அறிவிப்பு. குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் குறிப்பிட்ட சிறைச்சாலை நிலவிய பதட்டமான சூழ்நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்ட நிலையினால் இருவர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பிட்ட சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக விசேட காவல்துறை அதிரடிப்படையினரும் கலகத்தடுப்பு பிரிவினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் இருவர் மரணமடைந்த அதேவேளை 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இரத்தினபுரி குறிப்பிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் கைதிகள் 4 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு 6 குறித்த சிறைச்சாலையில் பதட்டம் ஏற்பட்ட நிலையில் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இன்று 7ஆம் தேதி காலை மீண்டும் அந்த சிறைச்சாலையின் கைதிகள் பதட்ட நிலையை உருவாக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சிறைச்சாலையின் வைத்தியசாலைக்கு கைதிகளால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக காவல்துறையினரால் கண்ணீர் பிரயோகம் மற்றும் தடியடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு 6ஆம் தேதி ஏற்பட்ட அமைதியின்மையை தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் நேற்று நடந்த கலவரத்தில் காயமடைந்த 11 கைதிகள் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 9 கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு 6ஆம் தேதி ஏற்பட்ட அமைதியின்மை தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சம்பவத்துக்கு காரணமாக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலை சுவருக்கு மேல் உள்ளே வீசப்பட்ட சிறிய பொதியொன்றை சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைப்பற்றியதை அடுத்து கைதிகள் சிலர் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை அறை ஒன்றின் பூட்டை உடைத்து 40க்கும் மேற்பட்ட கைதிகள் வெளியே வந்ததுடன் சிறைச்சாலை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இவர்களை மீண்டும் சிறைக்கூடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். இதற்கிடையில் சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டனர். நிலைமையை கண்காணிப்பதற்காக இலங்கை விமானப்படையின் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். இதுவரை வெளியாகியுள்ள விரிவான தகவல்கள். கலவரம் எப்போது தொடங்கியது? 2026 ஜூலை 5ஆம் தேதி காலை சிறைக்குள் இருந்த 2 கைதிக்குழுக்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜூலை 6 அன்று அது முழுமையான வன்முறையாக மாறியது. 2 நாட்கள் நீடித்த இந்த கலவரம் இலங்கையின் அண்மைக்கால மிக மோசமான சிறைச்சாலை வன்முறையாக பதிவு செய்யப்பட்டது. கலவரத்துக்கான முக்கிய காரணம் அரசின் ஆரம்பகட்ட விசாரணையின்படி சிறைக்குள் போதைப்பொருள் கடத்தல் நடந்ததாக கூறப்படுகிறது. சில கைதிகள் அது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர். இதனால் அந்த கைதிகள் மீது மற்றும் ஒரு குழு தாக்குதல் நடத்தி பின்னர் சிறை அதிகாரிகளும் மோதலில் சிக்கினர். எப்படி கட்டுக்கடங்காமல் போனது? கைதிகள் சிசிடிவி கேமராக்களை உடைத்தனர். கற்கள், இரும்பு கம்பிகள், மரக்கட்டைகள் போன்றவற்றால்
சிறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினர். சிலர் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் பின் தற்காப்பு நடவடிக்கைக்காக சிறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. உயிரிழப்புகள் ஆரம்பத்தில் 25 தொடக்கம் 26 என அறிவிக்கப்பட்ட உயிரிழப்பு பின்னர் அதிகரித்தது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி சுமார் 20 கைதிகள் 8 முதல் 10 வரையான சிறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக பின்னர் வெளியான அறிக்கைகள் தெளிவுபடுத்துகின்றன. ஆரம்ப எண்ணிக்கைகள் மற்றும் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கைகளில் வேறுபாடு காணப்பட்டன. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பலருக்கு துப்பாக்கி காயம், தலையில் பலத்த காயம், வெட்டு காயங்கள் ஏற்பட்டன. நீர்கொழும்பு, ராகம மற்றும் கொழும்பு மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். சிறையின் நிலை நீர்கொழும்பு சிறைச்சாலை கொள்ளளவு சுமார் 650 கைதிகளுக்கு மாத்திரமே போதுமானது. ஆனால் இருந்த கைதிகளுடைய எண்ணிக்கை 2400 முதல் 2600 வரையான கைதிகள் அங்கு காணப்பட்டனர். அதாவது கொள்ளளவை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக நெரிசல். இதுவே இந்த வன்முறைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அரசின் உடனடி நடவடிக்கைகள். STF, காவல்துறை, இராணுவம் களமிறக்கப்பட்டனர். STF, காவல்துறை, இராணுவம் ஆகியோர் களமிறக்கப்பட்டனர். 734 கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டனர். CAD, CCD மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரணையை தொடங்கியது. சிறைகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பின்னர் ஏற்பட்ட தாக்கம். இந்த சம்பவங்களுக்கு பிறகு மகர சிறைச்சாலை, குறிவிட்ட சிறைச்சாலை, கொழும்பு மெகசின் சிறைச்சாலை உள்ளிட்ட முக்கிய சிறைச்சாலைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு அமுல்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் சிறைச்சாலை பாதுகாப்பு மற்றும் கைதிகள் நெரிசல் குறித்து அரசு அவசர நடவடிக்கைகளை எடுத்தது. இதுவே எமது கேள்வி. சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் எப்படி சென்றது? கைதிகளிடம் ஆயுதங்கள் எப்படி கிடைத்தன? CCTV ஏன் செயலிழந்தது? சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பு ஏன் தோல்வியடைந்தது? நெரிசல் தான் முக்கிய காரணமா அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் ஆதிக்கமா? இது போன்ற கலவரங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க அரசு என்ன மாற்றங்களை மேற்கொள்கிறது? இது போன்ற தகவலை தொடர்ந்தும் நாங்கள் லங்காஃபோ ஊடகமூடாக வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.